புலிக்கூடு மடாலயம், அதாவது டைகர்ஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக தலம். கிபி 8ஆம் நூற்றாண்டில் பௌத்தத்தை பூட்டானுக்கு அறிமுகப்படுத்திய குரு பத்மசாம்பவர் அப்படிங்கிற ஒருத்தர், அவரோட பேர் குரு ரின்போஷே, தன்னோட மனைவியை ஒரு புலியாக மாற்றி அது மீது பறந்து இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அந்த நேம் தான் புலிக்கூடு மடாலயம். குரு ரின்போஷே இங்குள்ள குகையில் 3 ஆண்டுகள் 3 மாதங்கள் 3 வாரங்கள் 3 நாட்கள் மற்றும் 3 மணி நேரம் தியானம் செய்தார் அப்படின்னும் அங்குள்ள தீய ஆவிகள் அடக்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிகழ்வு காரணமாகத்தான் இந்த இடத்துக்கு புலியின் கூடு அப்படின்னு பெயர் வந்திருக்கு. 1692ஆம் ஆண்டு டென்சின் ரப்கியவால் அப்படிங்கிற ஒருத்தரால் இந்த மடாலயம் கட்டப்பட்ட போது அது வானுலக பெண்களின் கூந்தலோட பாறையில் பிணைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற கதை சொல்லுது. இந்த மடாலயம் பூட்டானின் பாரோ பள்ளத்தாக்கிற்கு மேலே சுமார் 900 மீட்டர், அதாவது 3000 அடி உயரத்தில் ஒரு செங்குத்தான பாறையின் விளிம்பில் ஒட்டி கொண்டிருப்பது போல அமைஞ்சிருக்கு. இந்த கட்டிடக்கலை மிகவும் ஆச்சரியமானது. இவ்வளவு ஆபத்தான அடைய முடியாத இடத்துல இது எவ்வாறு கட்டப்பட்டது அப்படிங்கிறது இன்னைக்குமே பார்க்குறவங்கள ஆச்சரியத்தில் வியக்க வைக்குது.